நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் புரட்டாசி மாத வைபவமாக ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது கோவில் மண்டபத்தில் சீனிவாச கல்யாணம் மிக விமர்சையாக வேத முறைப்படி துவங்கி கங்கணம் கட்டுதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய தாரணம் அணிதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. இந்த திருக்கல்யாண வைபவ நிகழ்வுகளை ஸ்ரீரங்கம் ஆனந்தராவ் குழுவினரால் சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின் மூலவர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மகா மங்கள ஆரத்தி மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சீனிவாச பெருமாளையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியையும் பக்தர்கள் வழிபட்டுச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் நவராத்திரியில் 4ஆம் நாள் நிகழ்வாக மூலவர் காமாட்சி அம்மன், ஸ்ரீ துர்கை அம்மன், ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும், பின் மூலவர் காமாட்சி அம்மனுக்கு வெள்ளி கவச சிறப்பு அலங்காரம், ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதிக்கு சிறப்பு அலங்காரம், ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பஞ்சதீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. அப்போது நவராத்திரி கோலு காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த நவராத்திரி கோலுவிற்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நவராத்திரியின் 4ஆம் நாள் நிகழ்வினை துர்கை அம்மன் வழிபாட்டு குழு சார்பாக செய்யப்பட்டது. பின்னர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு காயத்ரி அலங்காரம், ஏராளமானோர் சுவாமி தரிசனம். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிகச்சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு நவராத்திரி விழா கடந்த 3ஆம் தேதி சிறப்பாக தொடங்கியது. இதனையடுத்து 4ஆம் நாளான இன்று ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு காயத்ரி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமானோர் சுவாமியை தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளான இன்று காலை 8 மணிக்கு துவங்கி 10 மணி வரை திருமலை கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக கோவிலிருந்து பல்லக்கில் எழுந்தருளி வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு தீபதூப நைவேத்திய சமர்ப்பணம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கோவில் மாட வீதி ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது மாட வீதிகளின் இருபுறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர். கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுக்கும் கற்பக விருட்சத்தை வாகனமாக கொண்டு கேட்காதவர்களுக்கும் அவர்களின் தேவையை அறிந்து வாரி வழங்கும் ஏழுமலையானின் கற்பக விருட்ச வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட அதிகளவிலான பக்தர்கள் மாட வீதிகளில் குவிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமை முன்னிட்டு நாயுடு மகாஜனம் சார்பில் பெருமாளுக்கு புஷ்ப அலங்கார சேவை நடைபெற்றது. முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் பெருமாளை தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவர் சுந்தரராஜ பெருமாளுக்கு மற்றும் தாயாருக்கும் வண்ண மலர் மாலைகள் கொண்டு புஷ்ப அலங்காரம் நடைபெற்றது.
பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று துளசியால் அர்ச்சனைகள் நடத்தி ஏகமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். இவ்விழாவை நாயுடு மகாஜனம் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் விழாவை செய்திருந்தனர். விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து துளசி மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர தீபம், கும்ப தீபம், நாக தீபம் காண்பித்து துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர். ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் அம்மன் ஸ்ரீ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்ட சிலைகள் பொதுமக்களை மிகவும் கவர்ந்தன. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிம்ம வாகனத்தில் காட்சி மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் ஸ்ரீ சுந்தர விநாயகருக்கு மண்டல அபிஷேகம் 31ஆம் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் தெருவில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவிலில் மண்டல அபிஷேக 31ஆம் நாளை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் உற்சவர் மற்றும் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சுந்தர விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் TM வெங்கடேசன் மற்றும் TR தண்டவாணி, TR சசிகுமார் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னூர் கிராமம் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன நாயகி சமேத ஸ்ரீ ஆடவலீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பிரகன நாயகி அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகன நாயகி சமேத ஸ்ரீ ஆடவலீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பிரகன நாயகி அம்மனுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீ மகாலட்சுமியாக காட்சியளித்த ஸ்ரீ பிரகன நாயகி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கொலுவில் வைக்கப்பட்ட உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூறு சிவ ஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார். தொடர்ந்து சாரதா நவராத்திரி விழாவில் வருகின்ற வியாழக்கிழமை ஸ்ரீ தாட்சாயினி அலங்காரத்தில் ஸ்ரீ பிரகனநாயகி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். ஏழுமலையானுக்கு நாளை பிரம்மோற்சவ கருட வாகன புறப்பாடு. இந்து தர்மார்த்த சமிதி திருக்குடைகள், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் மலர் மாலைகள் சமர்ப்பணம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கருட வாகன புறப்பாடு நாளை இரவு நடைபெறவுள்ளது. முன்னதாக நாளை காலை ஏழுமலையானின் மோகினி அலங்கார புறப்பாடும் நடைபெறவுள்ளது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நாளான நாளை தமிழ்நாட்டில் தொடர்புடைய இந்த 2 புறப்பாடுகளும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மோகினி அலங்கார புறப்பாட்டில் உற்சவருக்கு அலங்கரிக்க தேவையான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருக்கு சூட்டி களையப்பட்ட மலர் மாலைகள், மலர் ஜடை, இலைகளால் செய்யப்பட்ட பச்சை கிளி ஆகியவை திருப்பதி மலைக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்பு ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. நாளை இரவு திருப்பதி மலையில் நடைபெற இருக்கும் கருட வாகன புறப்பாட்டில் அலங்கரிக்க தேவையான வெண்பட்டு திருக்குடைகளை சென்னையை சேர்ந்த இந்து தர்மார்த்த சமிதி அறக்கட்டளை அதன் அறங்காவலர் RR கோபால்ஜி தலைமையில் திருப்பதி மலைக்கு கொண்டு வந்திருந்த நிலையில் அவற்றை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ், கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்கையா சௌத்ரி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் சென்னையிலிருந்து 20 லட்சம் பக்தர்கள் வழிபட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட வெண்பட்டு திருக்குடைகள் ஏழுமலையான் கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பதி திருமலை ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் அஷ்டமங்கல பொருட்களில் திருக்குடையும் ஒன்று. ஆதிசேஷனின் அம்சமே திருக்குடைகள்.
உணவு உற்பத்திக்கு தேவையான மழையை போதிய அளவுக்கு தரும்படி இறைவனிடம் வேண்டி திருவேங்கடமுடையானுக்கு வெண்பட்டு திருக்குடைகளை காணிக்கையாக வழங்கும் சம்பிரதாயம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து வருகிறது. இந்து தர்மார்த்த சமிதி சார்பில் புதிய வெண்பட்டு குடைகள் ஆண்டுதோறும் சென்னையிலிருந்து பாத யாத்திரையாக எடுத்து சென்று பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கோவிலில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவ்வாறு சென்னையிலிருந்து திருப்பதி வரை வழிநெடுக லட்சக்கணக்கான மக்கள் திருக்குடைகளுக்கு கற்பூர அரத்தி காண்பித்து வழிபட்டு திருப்பதிக்கு நேரில் சென்று பெருமாளை தரிசனம் செய்தது போன்று திருக்குடைகளை வழிபட்டு செல்வர். அவ்வாறு இந்த ஆண்டும் சென்னையிலிருந்து ஊர்வலமாக குடை எடுத்து வரப்பட்டு அனைத்து இடத்திலும் பிரம்மாண்ட வரவேற்பளித்து வழிபட்ட நிலையில் இன்று திருப்பதிக்கு 11 வெண்பட்டு குடைகள் கொண்டுவரப்பட்டது. இதில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நேற்று 2 திருக்குடைகள் வழங்கப்பட்ட நிலையில் திருமலையில் சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டு 9 வெண்பட்டு குடைகள் வைபவ உற்சவ மண்டபத்திலிருந்து ஏழுமலையான் கோவில் வரை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவ், கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா, துணை செயல் அதிகாரி லோகநாதம் ஆகியோரிடமிருந்து இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஆர் கோபால்ஜி கோவில் முன்பு ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து வெண்பட்டு குடைகள் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு சென்று கோவிலில் வைக்கப்பட்டது. இந்த குடை நாளை இரவு நடைபெறக்கூடிய கருட சேவையின் போது பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் கோபால்ஜி கூறுகையில், திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவத்தின் போது கடந்த 20 ஆண்டுகளாக சென்னையிலிருந்து திருக்குடை கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. அவ்வாறு இந்த ஆண்டு கடந்த சென்னையில் மிக பிரம்மாண்டமாக ஊர்வலமாக தொடங்கி 20 லட்சம் பக்தர்கள் வழிநெடுக பக்தியுடன் வணங்கி வழிபட்டனர். இந்த திருக்குடைகள் இன்று திருப்பதிக்கு கொண்டுவரப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒத்துழைப்பு அளித்த தேவஸ்தான நிர்வாக செயல் அதிகாரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். During annual Brahmotsavam festival, on behalf of the devotees of Tamil Nadu, Hindu Dharmartha Samiti Trust for the last 20 years, I have been doing the Chhatra festival. The sacred umbrellas, 11 umbrellas, decorated umbrellas are taken in procession, and more than 20 lakh people send their prayers on the sacred umbrellas. Out of the 11 umbrellas, 2 umbrellas yesterday evening were donated to Padmavati Tayar temple, and now 9 umbrellas were donated to the Malayappa Swami temple. And the executive officer of TTD, the additional executive officer of the officers of TTD received the umbrella. And usually the umbrella Utsavam, the donation happens one day prior to Garuda Utsavam, for which we request the Devasthanam to use it for Garuda Utsavam. And 2 auspicious offering from Tamil Nadu is given one day before the Garuda Utsavam. One is Andal Mala and one is Garuda Seva, that is the offering from the people of Tamil Nadu. And this year also this offering has happened, and it is a great success because of the support of TTD officials and the support of the Tamil Nadu police and the government of Tamil Nadu. We thank everybody for making the festival a great success.